தங்கப்பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு அற்புதமான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன். குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே இரண்டு தெய்வங்கள் மிக பெரும் சக்தியாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தெய்வங்களை நீ உணர்ந்திருக்கிறாயா என்று இந்த கருப்பன் உன்னிடம் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் பிள்ளை உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, நிச்சயமாக இந்த கருப்பன் சொல்வது போல இவர்களின் பெயர்களை தினம் ஒரு முறையாவது நீ சொல்லிப்பார். இந்த கருப்பன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்கள், அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும். என் குழந்தையே, உன் அப்பன் நான் சொல்லி இருக்கின்ற எல்லா நாட்களும் நன்மைகளும் இது நாள் வரையிலும் உனக்கு சரியானதாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு முறை உன் அப்பன் எனக்கு தெளிவுபடுத்து. ஏன் தெரியுமா? கருப்பன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் மேலும் மேலும் என் குழந்தை எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாகத்தான் நான் ஒவ்வொரு செய்தியை கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு தீவினை நடந்தால் கூட அதன் முடிவு உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும். இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் அது கடைசியில் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுப்பதாகத்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையும் என்றும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனால் இனி உணரப்போவது உண்மையானால் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிக பெரிய முக்கியமான நம்பிக்கையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, சந்தோஷமாக நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை நமக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க போகின்ற இந்த தருணம், எதிர்பாராததெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, காலம் தாழ்த்திக் கொண்டே இருக்காதே. இப்போது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்கிறதோ, இப்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன் அப்பன் கருப்பன் என்னிடத்திலிருந்து செய்தியாக கிடைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றிவிடலாம். என்ன செய்ய வேண்டுமோ பல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிரு. என் குழந்தை, நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும். எதிர்பாராத விஷயங்கள் உனக்கானதாக மாறும். அப்பன் பல நல்ல வார்த்தைகள் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மையை என்றும் என்றென்றும் உனக்கு எப்போதுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் என் தங்க பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. கவலைகள் நிச்சயமாக அதை நீக்கி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்றை நிச்சயமாக உன்னை தேடி வர வேண்டும். இதற்கெல்லாம் உன் மனதை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை தேடி இரண்டு தெய்வங்கள் மிக பெரும் சக்தியாக உன் இல்லத்தில் நிற்கிறது. அப்படி என்றால் அவர்கள் யார் என்பதையும் உனக்கு இதுவையெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டவர்களுக்கும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கும் நிச்சயமாக இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நடந்தே தீரும். எந்த நிலையிலும் இதையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை. எந்த இடத்திலும் நாம் இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் நாம் எதிர்கொள்கின்ற விஷயங்களும் எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் நமக்கான நன்மையை நம் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, ஆரம்பத்தில் உனக்கு நம்பிக்கை கொடுத்த விஷயங்கள் தான் இப்போது உன்னிடத்தில் இருந்து நம்பிக்கையை பறித்திருக்கிறது. ஆரம்பத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை சொன்ன விஷயங்கள் தான் இப்போது உன்னிடத்தில் இருந்து அந்த உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக எடுத்து விட்டது. இனிமேல் என்ன நடக்கும், எது நடக்கும் என்று சொல்லிப்பார். என் பிள்ளை, நீ வருத்தப்பட ஒன்றுமே இல்லை. என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நீ கனவிலும் எதிர்பாராத விஷயங்களும் வெற்றிகளும் நிச்சயமாக பெற வேண்டும். கருப்பன் சர்வ சாதாரணமாகலாம் உன்னை தேடி வரவில்லை. இந்த கருப்பன் சர்வ சாதாரணமெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திவிடவில்லை.
உனக்கு அதற்குரிய தகுதி இருக்கிறது. தெய்வம் உன் இல்லத்தில் மிகப்பெரிய சக்தியாக நிற்கிறது. அப்படி என்றால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வம் வந்து நிற்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் கூடி வந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். என் பிள்ளையே, உன் இல்லம் சுத்தமாக இருக்கிறதா, எல்லா சகல வசதிகளும் இருக்கிறதா என்பதை பார்த்து தெய்வம் உன்னுடைய மனது தூய்மையாக இருக்கிறதா, உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் யாரும் தீய வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இது போதும் தெய்வம் வந்து தங்கி இருப்பதற்கு. என் பிள்ளை, நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருந்தாலும் நான் சொல்கின்ற இந்த 2 தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் மிக பெரும் சக்தியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று கேட்காமல் சென்றுவிடக்கூடாது. என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ ஏங்கி தவித்ததும் உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்களும் இத்தோடு நிற்கட்டும். இனிமேல் அத்தனையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கானதாக வேண்டும் என நினைத்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் இழக்காமல் உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக தேடிக்கொண்டிருந்தாலே போதும். எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கென நான் தருகின்ற சில விஷயங்களுக்கு பின்னால் நீ அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அதனால்தான் இந்த 2 மகா சக்தியான தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருப்பதால் உனக்கு மிக பெரியதொரு திருப்பம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் அதி முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக என் பிள்ளை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது. உன்னை ஆட்டி படைத்த துரோகங்கள் அத்தனையும் உனக்கு என்னவாக இருந்து இதையெல்லாம் செய்தது என்பதையும் எல்லாம் புரிய வைக்கப் போகின்றது. கனவிலும் நினைத்திராத மாற்றங்களும் களவிலும் எதிர்பாராத விஷயங்கள் என்றும் இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை கடந்து தானான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். நான் இருக்கின்ற இந்த தருணம், நான் வாழ்கின்ற இந்த தருணம் என்று சொல்லி என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலை நீ எதிர்பார்ப்பது போலதான் இந்த கருப்பன் உனக்கு சொல்வதும், நீ எந்த விடியலை எதிர்கொண்டாலும் எந்த இரவை எதிர்கொண்டாலும் உனக்கு இந்த 2 தெய்வங்களின் பெயரை ஒரு முறையாவது சொல்லிவிட்டால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நன்மையை தேடி கொடுக்கும். கருப்பன் பொதுவாக என் பிள்ளைக்கு நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நடக்கும்போது நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் என்னவென்பதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நிச்சயமாக நம்பிக்கையோடு என்னவென்று பெற்றுக்கொள்வாய். உனக்காக நான் இருக்கும் வரை நான் எப்போதும் உன்னை விட்டு விலகுவதில்லை. உனக்காக நான் இருக்கும் வரை எப்போதும் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுது கூட தள்ளி நிற்பது இல்லை. எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிவகுத்து கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற நேரம், உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளதானே வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்பன் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் முன்னால் நிற்கின்ற நேரங்களை நீ என்னவென்று நினைக்கின்றாய்? கருப்பன் உன்னை தேடி வருகிறார், அப்பன் நமக்கு நல்லதை நடத்துகிறார் என்று நினைக்கின்றாயா? கருப்பனுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைக்கின்றாயா? இந்த 2 விதமான எண்ணங்கள் கொண்ட பிள்ளைகளுக்கு என் முன்னால் இருக்கின்ற நல்லதையும் பாகுபாடதையும் பார்ப்பது கிடையாது. நம்பிக்கையோடு தெரிந்து கொள்வாய். நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் நடக்கின்ற நல்லது உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதை தான் அப்பன் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, உன்னோடு எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான பதில் இந்த கருப்பனிடம் இருக்கின்றதல்லவா? நீ என்ன கேட்டாலும் அதற்கு விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியும். நீ என்ன கேட்டாலும் அந்த விஷயத்தில் உனக்கு என்ன நல்லது நடக்கும் என்பதை என்னால் சொல்லிவிட முடியும். அதனால் இதையெல்லாம் நீ உணர்ந்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு எப்போதும் போல
உன் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இருந்தால் போதும். கருப்பன் சொல்கின்ற இந்த 2 தெய்வங்களும் நிச்சயமாக நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றாய். இவர்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியாக உன்னை காத்து நிற்கின்றார்கள். கருப்பன் உன்னை காவலாகவும் சந்தோஷமாக வருகின்ற இந்த அப்பன் உனக்கு எப்போதும் பாதுகாவலாகத்தான் இருந்து கொண்டிருப்பேன். இருந்தாலும் என் பிள்ளை இந்த 2ம் நிச்சயமாக நீ உணர வேண்டும் என்றால் இந்த கருப்பனை உணர்கின்றாய். அப்பன் உன்னோடு பேசுகின்றேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை பற்றி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா என்பதை பற்றி யோசிக்கின்ற அவசியம் உனக்கு இல்லை. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் உன் இல்லத்தில் மிக பெரும் சக்தியாக நிற்கக்கூடிய இந்த 2 தெய்வங்களில் ஒன்று விநாயகப் பெருமான். இந்த குழந்தையே விநாயகப் பெருமான் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதாக தெரியுமா? என் குழந்தையே, நீ அதிகமாக அவரிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். அதிகப்படியாக உன் நிறைய கண்ணீரை அவர் முன்னால் நீ காண்பித்திருக்கின்றாய். உன் மனது ஒரு கஷ்டம் வரும்போது சற்றென்று அவர் முன்னால் அமர்ந்து அவரிடத்தில் நீ வேண்டியிருக்கின்றாய். இதுவெல்லாம் நிச்சயமாக அவரின் மனதை கரைத்து விட்டது. உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்துவிட்ட பிறகுதான் அங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற முடிவு வந்துவிட்டது. உன்னுடைய இல்லத்தில் மாபெரும் சக்தியாக அவர் அமரத் தொடங்கிவிட்டார். நீ எப்போதுமே அவரை வணங்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் இல்லத்தில் அமர வைத்திருக்கிறார் என்று அவர் உன் இல்லத்தில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமானை வழிபடும் போதெல்லாம் அவர் முன்னால் நின்று அவரிடத்தில் உன்னால் வேண்டுதலை எல்லாம் வைக்கும் போதெல்லாம் நேர்மையான விஷயங்களையும் நேர்மையான வார்த்தைகளையும் உபயோகிக்கும் போது நீ நன்றான எதிர்மறையான விஷயங்களை சொல்லும் போதும் உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடந்துவிடும். அதனால் எப்போதுமே நீ தெளிவோடு அவரை வணங்கினாலோ என்னவோ உன் வாழ்க்கையில் மிக பெரும் சக்தியாக நின்று கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய சக்தி அந்த வராகி அம்மாவும் பிரித்ரிங்கா தேவியும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறி மாறி வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் மாபெரும் சக்தியாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். கருப்பனும் சொல்கின்ற விஷயத்தை சற்று உற்று நோக்கி கவனித்தால் இவர்கள் 3 பேருக்குள்ளும் இருக்கின்ற ஒற்றுமை நீ தெரிந்து கொள்வாய். இந்த 3 பேருமே தன்னுடைய முகத்தை விலங்குகளின் முகத்தால் அடையாளம் காணப்படுகின்றார்கள். காட்டு பன்றியின் ரூபமாக வராகியும் சிங்க முகத்தை கொண்ட பிரித்ரிங்கா தேவியும் யானை முகத்தோடு விநாயகப் பெருமானையும் என் பிள்ளை நீ உனக்கு துணையாக மாபெரும் சக்தியாக உன்னுடைய இல்லத்தில் வைத்திருக்கின்றாய் என்பதையும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இது போன்ற விஷயமெல்லாம் ஒருவருக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எத்தனை கொடுப்பனை வேண்டும் தெரியுமா? அவர்களுக்கு எத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் தெரியுமா? நிச்சயமாக இந்த தெய்வங்களின் துணை உனக்கு இருக்கும் போது உன்னை யாராலும் அவ்வளவு எளிதில் அசைத்து விட முடியாது. ஏதேனும் கஷ்டங்கள் கொடுப்பதோ ஏதேனும் வேதனைகளை அசைத்து கொடுப்பதோ யாரும் இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடுவது கிடையாது. உன்னை அறியாமலே உன்னை வந்து சேர்வதுதான் உனக்கு பிரச்சனைகள். உன்னை அறியாமலேயே இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை வந்து சேர்ந்து விடுகின்றது. அதனால் இனியாவது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உனக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள எப்போதுமே தயாராக இரு. கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மாபெரும் அதிசயத்தை நடத்தி கொடுக்கும். நீ தினம் தினம் இந்த 3 தெய்வங்களில் யாராவது ஒருவரின் பெயரையாவது ஒரு முறை சொல்லிவிடு. அல்ல இவர்களின் காயத்ரி மந்திரத்தையாவது சொல். இப்போது இந்த கருப்பன் உனக்கு வராகி தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்கிறேன். ஓம் சாமலாய வித்மகே தாயா தீமஜே வாராகி பிரச்சோயா. பிள்ளையே, இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை நீ சொல்லிவிட்டாயானால் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் கூடி வரும். விரைவாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.
எல்லாம் என் பிள்ளை நீ உணர்ந்து நீ நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக கருப்பன் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் நிச்சயமாக உண்மையானால் மிக விரைவாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு கொடுத்த அத்தனை வெற்றிகளையும் நான் இருந்து உனக்கு நடத்தி முடிக்கப் போகின்றேன். இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது.